வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, கருணக்கிழங்கு வச்சு ஒரு மசியல் பண்ண போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு இதுக்கப்புறம் என்னென்ன அதோட சேர்க்குறேங்கிறத நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மசியல் செய்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 7 சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி 2 இனுக்கு கருவேப்பிலை பிச்சு வச்சுருக்கிறேன். கருணக்கிழங்கு தோலை உரித்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் இதை கையால் பிசைஞ்சு தான் போடணும், அப்போ தான் அது மசியல். இப்படி போட்டால் இது புளிக்குழம்பு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். அரைக்க வேண்டியதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை சுட்டு வச்சுருக்கிறேன், 2 சின்ன வெங்காயம், இது அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அரைச்சிட்டு நான் சேர்க்குறத உங்கள்கிட்ட ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பு நல்லா நல்லாவே சவந்துருச்சு. 3 வரமிளகா, 2 பீஸ் கட்டிக்காயம் போட்டாச்சு. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கோல்டன் கலருக்கு நல்லா வந்துருச்சு, நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு வெங்காயம். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமாக அடுத்தடுத்த பொருள் நம்ம சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும், குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி, இப்போ கருணக்கிழங்கு நல்லா கையால் இந்த மாதிரி மசிச்சு வச்சுட்டேன். தேங்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சுட்டு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி விழுதை இதில் ஊற்றியாச்சு. மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், மிளகாப்பொடி 2 டீஸ்பூன், தனி மிளகாப்பொடி, வெல்லம், தனியா ஸ்பூன் 1.5 டீஸ்பூன், மசியலுக்கு தேவையான உப்பு எல்லாம் இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அது கொதித்து நான் இறக்கி வரும்போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ மசியல் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது. இந்த அளவுக்கு மசியல் நல்லா கட்டியாக இருந்தால் போதும். ஏன்னா ஆறுனா இன்னும் கட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேல் டாப்பில் பச்சை கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருணக்கிழங்கு நல்ல மெடிசன் ரெசிபி. இது பைல்ஸ் உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா நல்லாவே குணமாகும். ஆனால் அவங்க தேவையான உப்பு காரம்லாம் பார்த்து போட்டு சாப்பிடணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா நல்லாவே அதனோட ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு.